வணக்கம். ஒரு மாசம், ஆமா 30 நாள் கரண்ட் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது சும்மா ஒரு இருட்டு இல்ல, அது ஒரு பெரிய பேரழிவு. சரி வாங்க, இந்த நிலைமை எவ்ளோ மோசமா இருக்கும்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் மொத்தமுமே நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற ஒரே ஒரு விஷயத்த நம்பி தான் ஓடிட்டு இருக்கு. அதுதான் மின்சாரம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம உலகத்தோட ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் அதுதான் ஆதாரம். இப்போ இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அந்த ஆதாரம் ஒரு மாசம் முழுக்க சுத்தமா இல்லாம போனா என்ன ஆகும்? அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்? அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பவர் கட் கிடையாது. இது ஒரு பேரழிவு நிலை. அதை எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இத டெக்னிக்கலா பேரழிவு மின்சார இழப்பு, அதாவது CELன்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், இது சாதாரண பவர் கட் இல்ல. இது வாரக்கணக்குல, ஏன் மாசக்கணக்குல கூட நீடிக்கலாம். ஒரு பெரிய ஏரியாவையே பாதிக்கலாம். சும்மா கரண்ட் போறது மட்டும் இல்ல, நம்மளோட அடிப்படை வசதிகளையே காலி பண்ணிடும். இந்த கோட் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. கரண்ட்டுங்கிறது வெறும் ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. தண்ணி, சாப்பாடு, கம்யூனிகேஷன், பேங்கிங் எல்லாத்துக்கும் அதுதான் பேஸ்மெண்ட். அந்த பேஸ்மெண்ட்டையும் ஆடி போச்சுன்னா மேல இருக்கிற எல்லாமே சரிஞ்சு விழுந்துரும்ல. சரி, கரண்ட் போன முதல் வாரத்துல என்ன நடக்கும்? நம்ம சமூகம் எவ்ளோ வேகமா உடைய ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த டைம்லைனை பாருங்க, எப்படி ஒரு பிரச்சனை அடுத்தடுத்த பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு. ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. கரண்ட் போன வெறும் 8 மணி நேரத்துல நம்ம செல்போன் சிக்னல் கட் ஆகிடும். நாளே நம்ம வீட்டுக்கு வர தண்ணி நின்னுடும். 2வது நாள்ல உயிரை காப்பாத்துற ஹாஸ்பிட்டல்ஸையே மூட வேண்டிய நிலைமை. 3வது நாள்ல பெட்ரோல் பங்க் வேலை செய்யாது, அதனால வண்டிங்க எல்லாம் நின்னுடும். 7வது நாள்ல அடிப்படை சுகாதாரம் இல்லாததால பயங்கரமான நோய்கள் பரவ ஆரம்பிச்சிடும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒரு பேரழிவு. இந்த தொடர் சரிவு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, கரண்ட் போகுது. ஸ்டெப் 2, தண்ணி, ஃபோன் சிக்னல் மாதிரி அத்தியாவசிய சேவைகள் எல்லாம் நிக்குது. ஸ்டெப் 3, சரி, பேக்கப்க்கு ஜெனரேட்டர் இருக்குன்னு நினைச்சா அதுக்கு டீசல் போட முடியாது, அதனால அதுவும் நின்னுடும். ஃபைனலா, கம்யூனிகேஷனே இல்லாததால யாருமே யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கவே முடியாது. நாம டெலிகாம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா நிஜம் என்னன்னு இந்த கம்பேரிசன் தெளிவா காட்டுது. நம்ம ஃபோன் எப்பவும் வேலை செய்யும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, டவரே பேட்டரி கொஞ்ச நேரத்துல தீந்துடும். எமர்ஜென்சிக்கு கூப்பிடலான்னு நம்புறோம். ஆனா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கே ஜெனரேட்டர் ஓட்ட எரிபொருள் இருக்காது. ஆன்லைன்ல நியூஸ் பார்த்துக்கலான்னு நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல ஒரு டேட்டா பிளாக் ஹோல் உருவாகி நம்ம உலகத்திலிருந்து முழுமையா துண்டிக்கப்படுவோம். சரி, இப்போ உள்கட்டமைப்பிலிருந்து நம்ம கவனத்தை மனுஷங்க மேல திருப்போம். ஒரு மாசம் கழிச்சு, அதாவது 30வது நாள்ல மனுஷங்களோட நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு நாம கொடுக்க போற விலை என்ன? இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு உண்மை. ஒரு மனுஷனால சாப்பாடு இல்லாம கிட்டத்தட்ட 70 நாள் வரைக்கும் கூட உயிரோட இருக்க முடியும். ஆனா தண்ணி இல்லாம வெறும் 3லிருந்து 5 நாள் தான். பசிய விட தாகம்தான் உடனடியா நம்மள கொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான எதிரி. தண்ணி இல்லாம நம்ம உடம்பு எவ்வளோ வேகமா வீழ்ச்சி அடையுதுன்னு இந்த டேபிள் காட்டுது பாருங்க. வெறும் 12 மணி நேரத்துல தாகம் எடுக்க ஆரம்பிக்கும். 1லேருந்து 3 நாள்ல தலை சுத்தல், கண்ணெல்லாம் உள்ள போயிடும். 5 நாளை தாண்டிடுச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள் ஒன்னொன்னா நின்னுடும். இது ஒரு கொடூரமான வீழ்ச்சி. சரி, ஒருவேளை தண்ணி கிடைச்சு சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம உடம்பே நம்மள சாப்பிட ஆரம்பிக்கும். இது ஒரு பயங்கரமான ப்ராசஸ். ஸ்டேஜ்ல உடம்புல சேமிச்சு வச்சிருக்கிற சுகரையும் கொழுப்பையும் யூஸ் பண்ணும். 2வது ஸ்டேஜ்ல பல வாரங்களுக்கு உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிச்சே உயிரோட இருக்கும். ஆனா 3வது ஸ்டேஜ், அதுதான் கடைசி கட்டம். இந்த கோட் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் தீந்து போனதுக்கு அப்புறம் உயிர் வாழ்வதுக்காக நம்ம உடம்பே அதோட தசைகளை, ஏன் நம்ம மூச்சு விட உதவுற டேஃப்ரம, துடிச்சிட்டு இருக்கிற இதயத்தையே கரைச்சி எனர்ஜியா மாத்திக்கும். இதுதான் பசியோட மரண கட்டம். நாம டிஜிட்டல் உலகத்தை எவ்வளவு நம்பி இருக்கோங்கிறது இந்த ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். யோசிச்சு பாருங்க, ஏடிஎம் வேலை செய்யாது, பேங்க்ல நம்ம காசு இருந்தாலும் நம்மால எடுக்க முடியாது, ரேஷன் கடையில அரிசி பருப்பு இருந்தாலும் அந்த இபிஓஎஸ் மிஷின் வேலை செய்யாததால அதை வாங்க முடியாது. பாத்தீங்களா, நமக்கு உதவ உருவாக்கின சிஸ்டமே நம்ம உயிர் வாழ்றதுக்கு தடையா மாறிடும். கரண்ட் இல்லாததுக்கும் கிரைம் ரேட் ஏறுறதுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, பவர் கட் எவ்வளோ தீவிரமாகுதோ அந்த அளவுக்கு திருட்டு, வன்முறை சம்பவங்களும் அதிகமாகுது. இருட்டு சட்ட ஒழுங்க குலைச்சிடும். சரி, இவ்ளோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியா உதவி வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஆனா அந்த உதவியே ஒரு புது விதமான கொடூரமான ஆபத்தை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா அதுதான் உண்மை. இதுக்கு பேரு ரீஃபீடிங் சிண்ட்ரோம். அதாவது ரொம்ப நாள் பட்டினியா இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு சாப்பாடு கொடுத்தா அதுவே அவங்க உயிருக்கு ஆபத்தா முடியலாம்.
ஏன்னா அவங்க உடம்புல திடீர்னு இன்சுலின் சுரந்து பாஸ்பேட் மாதிரி முக்கியமான சத்துக்களை வேகமா ரத்தத்திலிருந்து செல்லுகளுக்கு இழுத்துடும். இதனால உடம்புல அந்த சத்துக்களுக்கு பயங்கரமான பற்றாக்குறை ஏற்பட்டுடும். இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு இந்த டேபிள் விளக்குது. பாஸ்பேட் குறைஞ்சா மூச்சு நின்னுடும், ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடும். பொட்டாசியம் குறைஞ்சா இதய துடிப்பே நின்னுடும். மெக்னீசியம் குறைஞ்சா வலிப்பு வரும். அதனால தான் பட்டினிக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கவனமா டாக்டர்ஸ் மேற்பார்வையில செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ எதிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு பேரழிவை தவிர்க்க நாம என்னதான் செய்யணும்? இதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, தண்ணி பம்ப் மாதிரி முக்கியமான சிஸ்டம்லாம் கரண்ட் இல்லாமலும் கையால இயக்குற மாதிரி ஒரு மேனுவல் ஆப்ஷன் வேணும். 2, ஹாஸ்பிட்டல் மாதிரி முக்கியமான இடங்களுக்குன்னு தனியா மின்சாரம் தயாரிக்கிற மைக்ரோகிரிட் சிஸ்டம் வேணும். 3, இந்த ரீஃபீடிங் சிண்ட்ரோம் மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சியை சமாளிக்க நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் தயாரா இருக்கணும். மொத்தத்துல நம்மளோட இலக்கு ரொம்ப சிம்பிள். லைட்ஸ் ஆஃப் ஆனாலும் நம்ம உயிரை காப்பாத்துற சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆயிடக்கூடாது. இதுதான் ஒரு வலுவான சமூகத்தை உருவாக்குறதோட மைய கருத்து. கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட அந்த பகுதியை முடிக்கிறேன். நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கு, சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு பேரழிவை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு அது நிஜமாவே வலுவானதா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.